ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு 2 பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட்டுங்க. இது அமைஞ்சிருக்கிற ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, விளாங்குறிச்சியிலே அமைஞ்சிருக்குங்க. ப்ராப்பர் விளாங்குறிச்சியிலே அமைஞ்சிருக்கு. ஆர்ஜி மெட்ரிகுலேஷனுக்கு ரொம்ப பக்கத்திலேயே அமைஞ்சிருக்குங்க. பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1150 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இது ஃபியூச்சரில் கிடைக்கிற யூடிஎஸோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சென்ட் கொடுக்குறாங்கங்க. கரெக்டாக 1 சென்ட் கொடுக்குறாங்க. இதில் மொத்தமே 24 வீடு தான் இருக்குங்க. இது மொத்தம் 29 சென்ட். அதை டிவைடட் பண்ணி ஒரு வீட்டுக்கு 1 சென்ட் வீதம் கொடுக்குறாங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் வந்திருக்கிற வீடுனே இதை சொல்லலாம். வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க. ஆனால் 4வது ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு. இதில் மொத்தம் 2 அப்பார்ட்மெண்ட் இருக்குது. வாங்க அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்ப்போம். பெரிய காரிடார் கொடுத்துருக்காங்க. இடத்துல வடக்கு பார்த்தது மாதிரி வீடு கொடுத்துருக்காங்க. பால்கனிக்கு பக்கத்துலேயே வந்திருக்கு. நல்ல ஃப்ரண்டேஜ்லேயே வந்திருக்குங்க. நல்ல ஓப்பன் ஸ்பேஸுங்க. ரொம்ப காத்தோட்டமாக இருக்கும். உள்ள என்றானதும் வடக்கு பார்த்த தேக்கில் ஒரு நிலவு கொடுத்துருக்காங்க. ஹால் 10க்கு 16 அப்படிங்கிற அமைப்பில் கொடுத்துருக்குறாங்க. பூஜா யூனிட் இல்லை டிவி யூனிட் அது மாதிரி வைக்கிறதுக்காக செப்பரேட்டாக வந்த இடம் தனியாக கொடுத்துருக்காங்க. ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்க. டைனிங் ஹாலு 10க்கு 10ங்க. அப்படியே வந்திங்கன்னா கரெக்டாக அக்னி மூலையிலேயே கிச்சன் வந்திருக்கு. நிறைய அப்பார்ட்மெண்ட்டுகளில் அக்னி மூலையில் கரெக்டாக கிச்சன் வர்றதில்லை. வாயு பக்கம் வாயு மூலை அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்து போட்டுருவாங்க. இந்த வீட்டில் வாஸ்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு பக்கத்துலேயே ஸ்டோரேஜ் ரூம்பு 2க்கு 6 அப்படிங்கிற அளவில் தனியாக கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் எதுவும் பண்ணலைங்க. வித்தவுட் இன்டீரியரில் தான் இருக்குது. அது உங்களோட ஆப்ஷனுக்காகவே கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தோம்னா ஒரு சில்ட்ரன்ஸ் பெட்ரூமுங்க. 10க்கு 10 அப்படிங்கிற அளவுலேயே இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த ரூமுக்கு ஒரு பால்கனி வந்துடுதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா 6க்கு 6 அப்படிங்கிற அளவில் ஒரு டாய்லெட் ப்ளஸ் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சாகவே வந்துடுதுங்க. 6க்கு 6 அப்படிங்கிற அளவில் நல்ல ஸ்கொயர் டைமென்ஷன்லேயே வந்துடுதுங்க. இது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமுங்க. குபேரமேட்லேயே அமைஞ்சிருக்கு. 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த ரூம் அமைஞ்சிருக்குங்க. இதில் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸும் 6க்கு 6 அப்படிங்கிற அளவுலேயே கொடுத்துருக்காங்க. வீட்டோட கார் பார்க்கிங்க. ஒரு லிஃப்ட் இருக்குங்க. பேசிக்கான அம்யூனிட்டிஸ் மட்டும்தான். இதில் அம்யூனிட்டிஸ் எதையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கார் பார்க்கிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1150 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இதுக்காக ஃபியூச்சரில் கிடக்கிற யூடிஎஸோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 சென்ட் யூடிஎஸ் கொடுத்துருக்காங்கங்க. 438 அப்படிங்கிற அளவில் யூடிஎஸ் கொடுக்குறாங்க. 1 சென்ட் கரெக்டாக இருக்குங்க. இந்த பில்டிங்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா
53 லட்ச ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதில் சிறிது மட்டும்தான் விலை குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீட்டை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களும் வந்து சேர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் உங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் தவறாமல் நம்ம சேனலை நீங்கள் அணுகலாம். இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.